அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சதுர் கிரக யோகம். இந்த சதுர் கிரக யோகம் அப்படின்னா சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய 4 கிரகங்களுடைய சேர்க்கை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறுகிறது. இந்த கிரக சேர்க்கை ரிஷப ராசியில் 24/5/2024 முதல் 8/6/2024 வரை ஆகிய 15 நாட்களுக்கு இந்த சதுர்கிரக யோகமானது நடைபெறுகிறது. சதுர்கிரக யோகம், இந்த யோகம் அப்படின்னா சில கிரகங்கள் சில ராசிகளில் பார்த்தீங்க அப்படின்னா குறைவான நாட்களே சஞ்சாரம் செய்கிறாங்க. ஸோ அப்படி சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த கிரகங்கள் ஒரு அரிதான யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். சில நபர்களுக்கு பார்த்தீங்க, சில ராசிக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருடமோ ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களாவோ தொடர்ந்து கஷ்டங்களே கொடுத்துட்டு இருக்கோம், கஷ்டங்களே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த கஷ்ட காலத்துல நிவர்த்தி எப்போதான் நம்ம இந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தருணத்தில் இந்த மாதிரி ஒரு யோக கிரகங்கள், அதாவது யோக கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சதுர்கிரக யோகங்கள், ஒரு கிரகங்களுடைய கூட்டமைப்பு ஒரு இடத்துல நடக்கும்போது அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில மிக மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை உண்டு பண்ணுங்க. அதே போல பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து ஒரு நல்ல தீர்வுகளை உருவாக்கக்கூடிய ஒரு யோக காரணியா இந்த சதுர்கிரக யோகமானது இருக்க போகுதுங்க. ஸோ சூரியன் நவகிரகங்களிலே ஆத்மநாயகன் என்று ஆத்மகாரகன் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான், இந்த அரசியல் அரசு துறைங்க, தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்கள், நிர்வாக திறமை வாய்ந்தவர்கள், தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த சூரியன். புதன் நவகிரகங்களிலே புத்திக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கிரகம், கல்வி, அறிவு, செயல், சிந்தனை, திறன் அனைத்தையும் புத்தி கூர்மை ஆகியவற்றை கொடுக்கக்கூடியது இந்த புதன் பகவான் சொல்லும். அதே போல் இந்த குரு மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடியது, ஒரு மனிதனின் தனி மனிதனின் மதிப்பு, மரியாதை, ஒழுக்கம், பக்தி, புகழ் போன்ற அனைத்தையும், கௌரவம் போன்றவற்றை கொடுக்கக்கூடியது இந்த குரு பகவான். அடுத்ததாக இந்த சுக்கிரன், அதாவது நவகிரகங்களிலே காதல் நாயகன் என்று அழைக்கக்கூடியவர், காதல், தாம்பத்தியம், திருமணம், குழந்தை பாக்கியம், செல்வாக்கு, ஆடம்பரம் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். ஸோ இந்த 4 கிரகங்கள் ஒரு இடத்துல சேரும் பொழுது ஒரு அபரிவிதமான யோக காரணியை உருவாக்குங்க. ஸோ இந்த யோக காரணி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது ஏராளங்க. ஸோ இந்த தொழிலில் எந்த விதமான மாற்றத்தை உண்டு பண்ணலாம், ஸோ தொழிலில் எந்த முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் யோசித்து உங்களுடைய வளர்ச்சிக்கான முயற்சி அனைத்துமே தடைப்பட்டுருக்கு. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி நல்ல முயற்சி பண்ணி நம்மளுடைய வளர்ச்சியோட மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ண விஷயங்கள் அனைத்துமே ஏதாவது ஒரு விதத்தில் தடைகள் இருந்திருக்குங்க. ஸோ உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான மாற்றத்தை பொறுத்து இந்த வரக்கூடிய தருணமானது, இந்த வரக்கூடிய கிரக யோகங்கள் கண்டிப்பாக ஒரு பெருமையை ஏற்படுத்தும். அதாவது சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை உருவாக்கக்கூடியது, கூட்டாளிகள் மூலமாக சில ஆதரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும், வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாருங்க. ஸோ இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பொறாமை வந்தாலும், போட்டிகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சில யோக காரணங்களை உருவாக்கக்கூடியது இந்த சதுர் யோக கிரகம். அதாவது இந்த சதுர் கிரக யோகம் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாக திறமையை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு கண்டிப்பாக உருவாக்குங்க. ஒரு சில வேலைகளை தன்னடக்கத்தோடு செய்து முடிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உயருங்க. பதவி உயர்வும் சம்பள உயர்வு அப்படிங்கிறது ஏறக்கூடிய ஒரு தருணமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சதுர் கிரக யோகமானது உருவாக போகுது. ஸோ 7ஆம் பாவம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு கூட்டு தொழில் செய்யும்போது சரி, இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்க, வேலை செய்கிற இடத்துல கூட ஒர்க் பண்ணுறவங்களால இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகி அவர்களுடைய நல்ல ஒரு அந்யோன்யமாக ஒரு நட்பு அப்படிங்கிற ஒரு சூழல் கண்டிப்பாக உருவாகுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடை அப்படிங்கிறது விலகுங்க. ஸோ கல்யாணம் அப்படிங்கிறது எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தடைகள் வந்துகிட்டே இருக்குங்க, எனக்கு தோஷமாக இருக்குது, என்னமோ
நான் பார்க்கக்கூடிய ஜாதகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகமாக வருதுங்க, இல்லைன்னா தோஷமுள்ள ஜாதகம், எதிர் எதிர் திசையில் வருதுங்க. நான் வந்து சுத்த ஜாதகம், ஆனால் எனக்கு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தோஷ ஜாதகமாக வருது. என்னோடய ஜாதகம் தோஷமாக இருந்ததுன்னா எதிரில் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகமாக வருது. ஸோ இந்த மாதிரி நிலைப்பாடுகள் எல்லாமே மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு காரணத்தினால எனக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு தடையாகவே உருவாயிட்டிருக்கு. எங்கே போய் கேட்டாலுமே உங்களுக்கு வந்து திருமண தோஷம் இருக்குது, திருமண தடைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு உண்டான தீர்வுகள் எல்லா விதமான முயற்சி பண்ணியாச்சு, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேங்க. ஆனால் திருமணம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பே எனக்கு நடக்காமல் இருக்குது. ஸோ இந்த வரக்கூடிய தருணங்களாவது எனக்கு திருமண சுபகாரியங்கள் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக. ஏன்னா 7ஆம் இடத்துல இந்த கலஸ்தரஸ்தானம், அதாவது மனைவி, தொழில், கூட்டாளிகள் மற்றும் நட்பு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அது கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம். இந்த இடத்துல அந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை நடைபெறும் பொழுது அந்த திருமணத்திற்கு இதுவரை இருந்து வந்த தோஷங்கள் அனைத்தும் விலகும். திருமண தடை கண்டிப்பாக அகலுங்க. இந்த குரு பகவான் அதே போல் 7ஆம் இடத்துல இருக்கனால திருமணம் சார்ந்த அனைத்து முயற்சிகளும் நல்ல ஒரு தருணத்தை ஏற்படுத்தும், நல்ல ஒரு வெற்றி சூழலை கொண்டு வருங்க. ஸோ இது வரைக்கும் நிறைய பொண்ணு பார்த்துருப்பீங்க, நிறைய மாப்பிள்ளை பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு சூழலில் தட்டி கழிச்சு போயிட்டே இருந்திருக்கும். ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் இந்த 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 காலகட்டங்கள்லேயே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் இந்த நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மருத்துவம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, ரொம்ப நாள் கனவுங்க இது, எங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும் பிரச்சனையாகவே இருக்குது, ஏதாவது ஒரு சூழலில் இதெல்லாம் மாறுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த சதுர் கிரக யோகம் கண்டிப்பாக ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போதுங்க. நீண்ட நாட்களாக புத்திர தடை அப்படிங்கிறது விலகும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது உருவாகும். ஏன்னா மனைவி கூட எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. எதுக்கெடுத்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை கூறிகிட்டே இருக்காங்க. மனைவி கணவரை பார்த்து வந்து குறை கூறுறதோ, கணவர் மனைவியை பார்த்து குறை சொல்கிறதோ, இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க மேலே இருக்கிற தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாயிட்டுருக்குங்க. ஸோ இந்த நிலை மாறுமா? இதனால் எங்கள் 2 பேர்த்துக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாகுது. குழந்தைங்களை வந்து சரியான முறையில் கவனிக்க முடியல, நிம்மதியாக ஒரு கோயிலுக்கு போக முடியல, எந்த ஒரு மன நிம்மதி, மன நிறைவுக்கு உண்டான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது எதுவுமே அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த கிரக பயிற்சி கண்டிப்பாக நல்ல ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு நட்புறவு ஏற்படுங்க, நல்ல அந்யோன்யம் ஏற்படுங்க. ஏன்னா அந்த 7ஆம் இடத்துல சுக்கிர பகவானுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க. அதுவும் ஒரு விதத்தில் நல்ல அந்யோன்யம், கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம், நெருக்கத்தை உருவாக்கும். அதே போல் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான சில வாய்ப்புகள், மனைவிக்கு தேவையான சில உபகரணங்களை வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது எல்லாமே உருவாகுங்க. அவங்க கேட்கக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. கண்டிப்பாக குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயோ வெளியே போயிட்டு வரதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுங்க. ஒரு டூர் போயிட்டு வர்றது, இன்ப சுற்றுலா போகிறதோ, இல்லை கோயிலுக்கு போகிறதோ, ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மனம் விட்டு பேசக்கூடிய அளவுக்கு சில சாதகமான சூழ்நிலையை கண்டிப்பாக உருவாகுங்க. வீடு கட்ட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கனவாக இருக்குங்க. அந்த வீடை கட்டி முடிக்க முடியுமா, இல்லை வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கான சூழல் இருக்கான்னா கண்டிப்பாக வீடு கட்டுவதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் அந்த டைமில் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு இழுபறியே இருந்து வந்த சில சூழல் அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய தருணம் அப்படிங்கிறது. இதனால் வரைக்கும் ஏதாவது ஒரு காரியங்கள் ஓகே, ஒரு வீடு கட்டலாம்னு நினச்சா ஒன்று பசங்க மூலமாகவோ, இல்லை கணவர் மூலமாகவோ, மாமனார் மாமியார் மூலமாகவோ, அப்பா அம்மா மூலமாகவோ ஏதாவது ஒரு தடைகள், சின்ன சின்ன தடைகள் வந்துட்டு இருக்குது. இப்படி கட்டணும், அப்படி கட்டணுங்க, இல்லை இந்த இடத்துல கட்டலாம், அங்கே போய் கட்டலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தடைகள் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த யோகா காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுடைய நின்று போன வீட்டு வேலையை முடிக்கக்கூடிய அளவுக்கு சூழல் உருவாகும். புதிய வீடு கட்டுவதற்கான துவக்கமான காலமாக இந்த வரக்கூடிய சதுர் யோக கிரகங்கள், அதாவது சதுர் கிரக யோக காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் எடுத்து வந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளும் கை கொடுக்கும். குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், அதாவது கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப மந்த நிலையாக இருக்குங்க, குழந்தைங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, எக்ஸாம்ஸில் மார்க் குறைஞ்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே போல் அனைத்து விதமான நல் உறவுகள் அப்படிங்கிறது, அதாவது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க, மருத்துவம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்.
அதே போலங்க கடன் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள், பணம் வந்து கையில் நிற்கவே மாட்டேங்குது, ஏதாவது ஒரு விதத்தில் எல்லா பணமும் வந்து செலவாயிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, அதே போல் தேவையில்லாத இதனால் எனக்கு வந்து அவமரியாதை, ஏதோ மற்றவங்க மத்தியில் எனக்கு தேவையில்லாமல் கெட்ட பேருன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய ராசி மேலே படுறதுனால கலகம் அப்படிங்கிறது விலகுங்க. அதே போல் உங்கள் மேலே இருந்த அவமரியாதை, அவப்பேர் அப்படிங்கிறது விலகி கௌரவம், அந்தஸ்து அப்படிங்கிறது உயர்றதுக்கான சூழ்நிலை, மதிப்பு மரியாதை கூடுவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். எதையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணி தைரியமான சூழல் அப்படிங்கிறது உருவாக்குங்க. அந்த தைரியமும் தன்னம்பிக்கையோட எல்லா விஷயத்தையும் செஞ்சு எல்லா விதமான முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே போல் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்கு உண்டான சில முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது அடையுங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.